மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள்? மார்ச் 29, 2025 அன்று நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்ற பொது கண்ணோட்டத்தை பார்ப்போம். ஹஸ்தோ தமிழ் ஜெய்பியாசாசிரியையின் வணக்கம். மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிடுச்சு, சகாய சனி வருது. சரி, சகாய சனி என்றால் என்ன என்று பார்ப்போம். 7.5 சனிப்படியில் இருந்து விடுபடுவதை, அதாவது சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்வதை தான் சகாய சனி என்று சொல்வார்கள். இந்த சகாய சனியில் 7.5 சனியால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகே நல்ல பலன்களும் பல்வேறு இன்பங்களும் கிடைக்கும். நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாக சனி பகவான் அமைந்திருப்பதற்கு சகாய சனி என்பார்கள். எண்ணங்கள் ஈடேறுவதற்கு நாம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறவில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் சுப நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகளால் இன்பங்களை சகாய சனி தரக்கூடியவர். மேலும் எதிர்பார்த்த பண உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கப்பெற்று இழந்த பொருட்களை மீட்க வைப்பார். என்றாலும் 5 மற்றும் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் குழந்தைகளாலும் தந்தையாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் 7.5 சனியில் இருந்து விடுதலை என்பதுதான் இந்த சகாய சனியின் சிறப்பு ஆகும். இந்த சனி பெயர்ச்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்ற பொது கண்ணோட்டத்தை பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் 7.5 சனியில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய காலம் இனி உங்களுக்கு பொற்காலமாகத்தான் இருக்கும் என்று சொல்லலாம். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணலாம். உங்கள் வாழ்வில் பல்வேறு அம்சங்களில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணலாம். மகர ராசி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் தாய், தந்தை மற்றும் சகோதரர்களுடனான பிரச்சனைகள் தீரும். மேலும் வரவேண்டிய சொத்துக்கள் பேசி சுமூகமான தீர்வு காண முடியும். சனி மெதுவாக நகரும் கிரகம் என்பதால் இந்த சனி பெயர்ச்சியின் நல்ல பலன்கள் 3 முதல் 4 மாதங்களுக்கு பிறகு குறிப்பிடத்தக்க அதிர்ஷ்டத்தை தரும். ஜூன் 2025 முதல் ஜூன் 2026 வரை ஒரு வருடத்திற்கு குரு மகர ராசியின் 6வது வீட்டிற்குச் சென்றாலும் பெரிய தடைகள் எதுவும் இருக்காது. கவலை வேண்டாம். புதிய தொழிலை தொடங்க திட்டமிட்டிருந்தால் இப்போது ஒரு சிறந்த நேரம். ஜூலை 2026 முதல் ஜூலை 2027 வரை குரு உச்சம் பெற்று சனியுடன் திரிகோண பார்வையில் சஞ்சரித்து அதிர்ஷ்டத்தை பல மடங்கு பெருக்குவார். 7.5 சனியால் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்ந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எதிர்காலம் குறித்து இருந்த தயக்கங்கள் நீங்கி தெளிவான புரிதல் உருவாகும். என்றாலும் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் சூழலை புரிந்து செயல்படுவது முக்கியம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறைந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் ஊக்கமும் அவர்களுக்குள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான புதிய முயற்சிகள், முக்கிய மாற்றங்கள் மற்றும் வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் தாமதம் ஏற்படலாம், ஆனால் இறுதியில் வெற்றி கிடைக்கும். ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரை சனி வக்ர நிலையால் வாழ்க்கைத் துணையின் உடல்நிலை திடீரென மோசமடையக்கூடும். எச்சரிக்கை தேவை. 3ஆம் இடத்தில் அமரும் சனி பகவான் மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தைரியம், வெற்றி, முயற்சியை குறிக்கும் இடமாக இவைகள் விளங்குகின்றது. மனதில் தைரியம் பிறக்கும். முயற்சிகள் கைகூடும். ஒட்டுமொத்தமாக மகர ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் சிறந்த கட்டங்களில் ஒன்றில் நுழைகிறார்கள். எனவே வாழ்க்கையில் நன்றாக செட்டில் ஆவதற்கு இந்த பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும். இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.